ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும். நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. தமிழகத்தில் அரசு பள்ளியில் ஆசிரியர் காலியிடங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பள்ளி கல்வித்துறை ஒவ்வொரு பாட வாரியாக பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கூடிய விரைவில் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு, நியமன தேர்வான பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி, அதே மாதிரி முதுகலை ஆசிரியர் தேர்வு, இந்த 4 எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணாங்க. அதில் அட்டெம்ப்ட் கொடுத்து மெயின் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. ஆனால் 89,000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வில் வந்து தேர்ச்சி பெறலை. அதனால வந்து அவங்க எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் ஆக முடியலை. அப்படி இருக்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாம், பிஓ எக்ஸாம், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு தேர்வுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பிடிஎஃப் ஃபார்மேட், சாஃப்ட் காப்பி மெட்டீரியல், அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக வந்து காண்டக்ட் பண்ணுறோம். ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும். நீங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. தமிழகத்தில் அரசு பள்ளியில் ஆசிரியர் காலியிடங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பள்ளி கல்வித்துறை ஒவ்வொரு பாட வாரியாக பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கூடிய விரைவில் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு, நியமன தேர்வான பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி, அதே மாதிரி முதுகலை ஆசிரியர் தேர்வு, இந்த 4 எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் யாராவது டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்கள் தகுதியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டெட் பேப்பர் 1 எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஒரு அரசு பள்ளியில் அரசு இடைநிலை ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். அதே மாதிரி நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுத்து ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியராக 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு உள்ள ஒரு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். அதே மாதிரி நீங்கள் முதுகலை ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கரண்ட் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும் போதும் ப்ராப்பராக டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு ஒரு அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது டெட் எக்ஸாமுக்கான சிலபஸ் ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு, பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு, இந்த 2 எக்ஸாமுக்கான சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேற்கண்ட டெட் எக்ஸாம், நியமன தேர்வு, இந்த 2 எக்ஸாமுக்குமான சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வெப்சைட்டில் போய்ட்டு எடுக்க கஷ்டமாக இருக்குது, டெலிகிராமில் வேணும் அப்படின்னா நம்முடைய எஸ்எஸ்ஆர் ஐஏஎஸ் எஜுகேஷன் டிஆர்பி அந்த குரூப்பில் டெட் எக்ஸாமுக்கான சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின், நியமன தேர்வான செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம், பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி, இந்த 2 எக்ஸாமுக்கான சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிக்கலாம். அடுத்து 3ஆவதாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக 2025ல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதில் பாஸ் ஆனவங்க எல்லாருமே ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் எக்ஸாம் வருமா, 2027 எக்ஸாம் வருமா, நான் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தோட நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டு படிக்காமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய கனவு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில், அதுவும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியணும் அப்படின்னு கனவு இருக்குது. உங்ககிட்ட பிஜி ப்ளஸ் பிஎட் கல்வி தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இப்போ ரீசெண்டாக 2025ல் சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. எல்லாமே புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மேஜரை பொறுத்த மட்டும் 110 வினாக்கள் உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் 110, 30 வினாக்கள் கல்வி உளவியல், 10 வினாக்கள் கரண்ட் பிரிட்ஜுக்கே 150 வினாக்கள் இருக்குது. இந்த 150 வினாக்களில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அடுத்த கட்டமாக சிவி கூப்பிடுவாங்க, அடுத்த கட்டமாக நியமன ஆணை கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள்
கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 130 வினாக்கள் உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் வந்து கேட்பாங்க. 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே, 10 வினாக்கள் சைக்காலஜி, அப்போ 150 வினாக்கள் இருக்கு. அப்போ நீங்கள் உங்களுடைய பாடம் சம்பந்தப்பட்ட ஒரு நாலேஜ் இருக்குது, நல்லா நாலேஜாக இருக்குது, நல்லா அப்டேட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய பாடத்தில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி பிஜி டெர்பியை பொறுத்த மட்டும் பிரைமரியாக வந்து உங்களுடைய பாடம் இருக்கணும். செகண்டரியாக பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே, ஏன்னா அது 40 மார்க் இருக்குது, இது வந்து இருக்கணும். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்கோரிங் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும். இப்போ 2025ல் பிஜி டெர்ம் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணாங்க. அதில் அட்டெம்ப்ட் கொடுத்து மெயின் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. ஆனால் 89,000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வில் வந்து தேர்ச்சி பெறலை. அதனால வந்து அவங்க எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் ஆக முடியலை. அப்படி இருக்கும்போது நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் தான் எல்லாம், இது எனக்கு தெரியும், அதனால வந்து படிக்க மாட்டேன், டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, தெரிஞ்சதை கூட வந்து நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன், ரிவைஸ் பண்ண மாட்டேன், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நியமன தேர்வும் பாஸ் பண்ண முடியாது, முதுகலை ஆசிரியர் தேர்வும் பாஸ் பண்ண முடியாது, வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பாஸ் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் ஆசிரியர் தகுதி தேர்வுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா போட்டி வந்து அதிகமாக இருக்குது, காலத்துக்கு தகுந்த மாதிரி வினாக்கள் அமைப்பு வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது எக்ஸாம் அந்த டூரேஷன் மணி நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 hours இருக்குது. இந்த 3 hours நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரிப்பராக வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அந்த 3 hours உங்களுடைய மார்க் வந்து கெயின் ஆகும். ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், தெரிஞ்சதை ரிவைஸ் பண்ண மாட்டேன், சொன்னதை கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரியாலிட்டி. அப்படி பார்க்கும்போது நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நியமன தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிஜி டெர்ப் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிஓ எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை முழுமையாக ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக அரசு பேராசிரியராக வந்து பணியில் அமர்த்துமே தவிர நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு புத்தகத்தை மட்டும் எடுத்து படிக்கிங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸாக வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து படிப்பாங்க, அப்ளை பண்ணுவாங்க, நானும் படிக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பார்த்துருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருப்பாங்க, பேசிக் அடிப்படையாக வந்து படிச்சிருப்பாங்க, சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இப்போ என்ன டேட்டா இருக்குது, உங்களுடைய பாடத்தில் இப்போ என்ன டேட்டா இருக்குது, காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டாக இருப்பாங்க, தான் படித்த தலைப்பில் இருந்து ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் காலேஜில் டீச்சராக லெக்சராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கூடிய விரைவில் டிஆர்பி சார்பாக பார்த்தீங்கன்னா நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு அறிவிப்பு, நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு அறிவிப்பு, வட்டார கல்வி அலுவலர் தேர்வு அறிவிப்பு, முதுகலை ஆசிரியர் தேர்வு அறிவிப்பு, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கான அறிவிப்பு, இந்த மாதிரி பல அறிவிப்பு வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ப்ரிப்பராக பிளான் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எக்ஸாமுக்கு அட்டம்ப்ட் கொடுத்து நல்ல மார்க் எடுத்து சிவி போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராக டீச்சராக வந்து பண்ணிடலாம் வரலாம். நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்ததுக்கப்புறமா தான் படிப்பேன், வேக்கன்சியை பார்த்ததுக்கப்புறமா தான் படிப்பேன், உங்களுடைய பாடத்தில் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு ஹால் டிக்கெட் எடுத்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு காலமும் வந்து படிக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம அகாடமி மட்டுமில்லை மற்ற அகாடமிலையுமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் வெற்றியாளர், நீங்கள் படிக்காத ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணி நேரமும் நீங்கள் தோல்வியாளர். வெற்றியோ தோல்வியோ உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. சிந்திச்சு செயல்படுங்க. வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய நியமன தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு, பிஓ எக்ஸாம்,
பிஜி டெர்பி எக்ஸாம், லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு உங்ககிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னு நினைக்கிங்க, அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அவைலபிளாக இருக்கு. அதை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம அகாடமி சார்பாக டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வான இடைநிலை ஆசிரியர் தேர்வு, செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம், பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெர்பி, பிஜி டெர்பி எக்ஸாம், பிஓ எக்ஸாம், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு தேர்வுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பிடிஎஃப் ஃபார்மேட், சாஃப்ட் காப்பி மெட்டீரியல், அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக வந்து காண்டக்ட் பண்ணுறோம். எல்லா எக்ஸாமுக்கும், அதாவது டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து கட்டாயம். அதன் அடிப்படையில் நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து கம்பல்சரி பொதுவாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து கேட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெட் எக்ஸாம், செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம், பிடி அசிஸ்டன்ட், பிஜி டெர்பி, பிஓ எக்ஸாம், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கான லிங்குமே கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் உங்களுக்கு எந்த குரூப் வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலுமே வந்து அதில் ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் ஈஸியாக வந்து நோட்டீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேறு டவுட்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.